ஒரு ஜோசியர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணிட்டு, "உங்ககிட்ட ஒரு கருப்பு நாய் இருக்கான்னு?" கேட்டாரு. எதுக்குங்கன்னா, அதுக்கு நான் வந்து சாப்பாடு குடுக்கணும்னாரு. நீங்க ஏதாவது ஸ்ட்ரீட்லயே இருக்குமே, குடுக்கலாமேன்னா, "இல்ல நாங்க கருப்பு டாக் குடுத்தா தான் வந்து எனக்கு தோஷம் போகும்ன்னு சொல்லியிருக்காங்கன்னாரு." அப்போ நான் சொன்னேன், "என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டேன்." ஏன்னா, உங்க தோஷம், கர்மாவ போக்குறதுக்கு தான் அவங்கள யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல நார்மலாவே நீங்க வந்து நல்லது பண்ணலாமே! ஒரு டெய்லி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எல்லா ஜீவனுக்கும் வந்து மாடாகட்டும், ஆடாகட்டும், நாயாகட்டும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த ஜோசியர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, "நீங்க இந்த வேலைய டெய்லி பண்ணீங்கனாலே உங்களுக்கு கர்மாவோ, எந்த தோஷமும் வராதே" அப்டின்னதுக்கு வந்து, "இல்ல இந்த பர்ட்டிகுலரா நான் இந்த கருப்பு நாய்க்கு தான் குடுக்கணும்" அப்டின்னாரு. மனுஷங்க நம்ம எப்பவுமே அவங்கள வந்து ஒரு தேவைக்காக மட்டுமே தான் யூஸ் பண்றோம். அவங்கள வந்து அவங்களுக்கும் பசி இருக்கு, வலி இருக்கு நம்ம என்னைக்குமே பார்த்தது இல்லங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு எதிர் வீட்ல இந்த அமாவாசைக்கு மட்டும் காக்காவ கூப்பிடுவாங்க. அந்த காக்கா அவங்க 1 ஹவர் கூப்பிட்டு கூட வராது. ஆனா நான் வந்து வச்சுட்டு வந்தோனே எந்த டைம் மழையாகட்டும், வெயிலாகட்டும் வச்சுட்டு வந்தோனே எடுத்துட்டு போயிரும். ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க ரெகுலரா பண்றதுக்கும், எப்பயாவது பண்றதுக்கும் இதான் வித்தியாசம். அவங்க வந்து உங்க சாப்பாட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எப்பவுமே தினமும் அவங்களுக்கு பாசமா குடுக்கும்போது தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத குடுக்கும்போது தான், உங்களுக்கு உண்மையான பலன் கிடைக்கும்.